ஐயனா துணையில் நிலா வந்து சோழன் கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து சோழன் கதவு திறந்து வெளில வராரு. சோழன் வெளில வந்துட்டு ஐயோன்னு எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கே, காயத்ரிலாம் வந்துட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிலா சொல்கிறாங்க யாரும் வரல, தயவு செஞ்சு வெளில வாங்க. நான் உடனே வான்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே வந்து சோழன் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு. சோழன் அப்பா வந்துட்டு இவர் இப்படியே உலகம் போலாம் புத்திசாலி போல் நினைப்பு அப்படி இருக்குது. இந்த மூஞ்சிக்கு 2 பொண்டாட்டி கேட்குதா, ஆள் சைஸும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழுக என்ன ஆர்ப்பாட்டம் தொட நடுங்கி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து சரி அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கேன், நாங்களாம் உன்னை சும்மா கலாட்ட போனோம்டா, நீலா வந்து இங்கேருந்து போகும்போது எல்லாமே ட்ராமான்கிட்ட சொல்லிட்டு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காயத்ரி இங்கே வரமாட்டா, எங்களுக்கு எப்பயோ தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டி சொல்கிறான் ஐயோ அவன் மட்டும் இங்கே வந்தால் நான் வீட்டை விட்டு ஓடி போயிடும்டா, எனக்கு அந்த காயத்ரி பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப கலாச்சடி இது பண்ணிகிட்டு இருக்கான். அது மாதிரி சிரிச்சு பேசின தப்பு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சோழம் பண்ணணும் அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கான். பயத்தில் அப்படியே வேர்த்தே போகுது பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கான். குடும்பத்தில் எல்லாரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. உடனே வந்து இவன் சொல்கிறானுங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான் கடைசி பையன். சோழன் சொல்கிறான் அப்போ இவங்களுக்கு கிளம்பி போனதுக்கு காயத்ரி கூட்டு வரதில்லை ஒன்றுலாம் சொல்கிறாங்க. எனக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களை சொல்கிறது தான் எனக்கு வேலையா, இப்போ அவங்களுக்கு கூட்டு வரணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எங்கள் பொண்ணு கூட்டு வரணும் போய் தான் சேர்த்து வைப்போம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்களா. ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் பொண்ணு நல்லா நறுக்குன்னு கேட்டு வந்திருக்கேன். ஏமா உனக்கு அறிவில்லையா, அவன் இப்படி ஒரு ஆளை போய் லவ் பண்ணிட்டு பார்த்து 2 வாரம் தான் ஆச்சே, எப்படிமா லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். பையன் ஒன்று யார் என்னன்னு விசாரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய ஃப்ராடே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிய போய் லவ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே சோழன் ஃப்ராடா, இந்த மாதிரி ஆள் லவ் பண்ணி உன் வாழ்க்கையை வீணாக்க போறியா, இவரெல்லாம் ஒரு ஆள்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, நைட்லாம் சாப்பிடாம கதவு சாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டாங்க பொழுது நம்மளை. நிலா சொல்கிறாங்க அவன் நைட்டு சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணவும் மாட்டான், ஆனால் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சேரன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி தப்பான முடிவு எதுவும் எடுத்துக்க மாட்டாங்களே அந்த காயத்ரி பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். நிலா சொல்கிறான் இல்லைடா நான் தெளிவாக பேசிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் அவன் வந்து காலே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசி தம்பி கேட்குறான் இந்த கல்யாணம் எப்படி நடந்துன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் ஏன்டா அந்த பொண்ணுக்கிட்டலாம் தான் போய் சொல்லிக்க போகிறேன், இவரை பற்றி 4 வார்த்தை சொன்னேன், அந்த காயம் பயந்தே போயிட்டா அவ்வளோதான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் இன்னும் சொல்லியிருப்பா ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன் இது மாதிரி காயத்ரி உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டா, அதுக்கு அந்தமாதிரி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம்லாம் கிடையாது, அந்த பொண்ணு எதுவுமே பண்ணிக்காது, ஆனால் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக இன்னொரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப தப்பு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்ன ரெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி நடக்காது, ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அப்போ ரொம்ப கஷ்டம், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எப்பவுமே பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சோழன் உடனே அப்பா எதுவுமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கான். உடனே வந்து எல்லாம் எனக்காக தான்டா பேசியிருக்கா போயிட்டு நிலா, எப்படி என்னோட எல்லாம் தெரிஞ்சுதான்டா அரே அவன் இது பண்ணுறாடா, அவனுக்கு சம்திங் ஏதோ இருக்குடா எனக்கு அவளுக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே கடைசி டைம் என்ன நாங்கள் கேட்டோம் தெளிவாக நீ தெளிவாக கேட்டியா அப்படின்றாங்க. உடனே அவனை மானாவரியாக கேட்டு போகிறாங்க, உனக்கு எப்படி நான் சிரிப்பு வருது அப்படின்னா அவள் எனக்கு புரியலையா, அவள் என்னை வந்து சம்திங் இருக்குடா எனக்குள்ள அவளுக்கும் எல்லாம் கிட்டே கேட்டுட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு புரியல அவனுக்கு நிலா ஏதோ சம்திங் எனக்காக பேசுகிறானே இருக்குண்ணே அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னெல்லாம் சொல்லிட்டு போனால் ஆனால் என்னை போய் காப்பாற்றிருக்கா பார்த்தியா, அவன் மேலே என் மேலே அவ்வளோ அன்புடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நிலா வராங்க ரிட்டன் வந்துட்டு எங்க நீங்கள் இன்னுமா திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் வந்து நிலா சொல்கிறாங்க இந்த ஈவினிங் வெளில போகணும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சோழனுக்கு ரொம்ப ஹாப்பி, போகலாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இது பக்கம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இவன் கார் எடுத்துன்னு வெளில கிளம்பிட்டாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக பாண்டியில் உட்காந்து அந்த பொண்ணு வரா. வந்துட்டு ஏன் என் ஃபோனே எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுகிட்டே இருக்கா. இல்லடி இங்கே ஒரு பிரச்சனை அதால் தான் நம்ம உடனே அவங்க லாஸ்ட்டு தம்பி சொல்கிறான் இந்த மாதிரி காயத்ரியில் உடனே டக்குன்னு பாண்டியில் அதெல்லாம் என்ன அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கண்ணை காட்டுறான். உடனே வந்து ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருக்கா. உடனே வந்து நீ ஏன் உள்ளேட்டா வந்து எங்கேருந்து அப்படின்னு சொல்லி நீ தான் ஃபோன் பண்ணி எடுக்கவே மாட்டேன் அதான் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சைக்கிள்லேருந்து எவ்வளோ தூரம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியாக இவங்க சோழனும் நிலாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி கடைசி அவனோட அம்மா இங்கே தான் பார்த்தேங்க, அவங்க இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து சோழன் சொல்கிறான் சரி விடுங்க நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரேங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சோழன் வந்து எங்க ரொம்ப சாரிங்க, இது மாதிரி நான் உங்களை பண்ணது ரொம்ப தப்பு தாங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம்